இப்போது நாடளாவிய ரீதியிலே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் கலாநிதி என்கின்ற ஒரு விஷயம் இன்று நாம் பார்க்கின்ற போது மிகவும் பிரபல்யமாக அல்லது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கலாநிதியாக இருந்த ஒருவர் இலங்கை நாட்டின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டு இப்போது அவர் கலாநிதி இல்லை என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே தன்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்திருக்கிறார். அது ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு பேசு பொருளாக இன்று சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிறுவனத்தில் பணிப்பாளராக இருந்த நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தராகவும் கடமையாற்றிய நீங்கள் ஒரு கலாநிதியாக முழுமையான கற்கை நெறியை பூர்த்தி செய்த ஒருவர். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே இந்த கலாநிதி பட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு ஒருவர் ஒரு கலாநிதியாக மாறுவதற்கு எத்தகைய கல்வி தகமைகளை கொண்டிருக்க வேண்டும், அதனுடைய அடிப்படை தகமைகள் என்ன என்பதை கொஞ்சம் விரிவாக எமது வாரவலம் யூடியூப் சேனல் உறவுகளுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இலங்கையின் கல்வி தரங்களை பொறுத்தமட்டில் ஒருவர் ஆரம்ப கல்வியை தொடர்ந்து பாடசாலைகளில் 5ஆம் வரை படித்து 2ஆம் தர கல்வி நிலை அதாவது 9ஆம் வகுப்பு படித்து அதுக்கு பிறகு சீனியர் செகண்டரி என்ற லெவல் ஏ-லெவல் மட்டும் காபோதர உயர்தர பரீட்சை மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு புகுகிறார்கள். அங்கு பல்கலைக்கழகத்துக்கு புகுந்த பிற்பாடு இந்த உயர்கல்வி இங்கிருந்து ஒருவர் பெறக்கூடிய அதி உச்ச கல்வி தரார்ந்தன்னா இந்த கலாநிதி பட்டம் என்பது. அதாவது உயர்கல்வியை பெறும் ஒருவர் இங்கு இலங்கையில் இருக்கும் பல்கலைக்கழகங்களோ அல்ல உலகத்தில் இருக்கும் ஏனைய பல்கலைக்கழகங்களோ அதாவது இளமானி பட்டங்களை முதலாவதாக அடிப்படையாக அவருடைய தராதரத்தை இந்த பல்கலைக்கழகத்துக்கு உட்புவதற்கு அதாவது அனுமதி பெறுவதற்கு அவர் அந்த இலங்கையை பொறுத்த மட்டில் உயர்தர பரீட்சையில் சில சித்திகளை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி உலகங்களில் வேற தராதரங்கள் இருக்கின்ற இதை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அவர் உயர்கல்வியின் அடிப்படை கல்வி தேவையான இளமானி பட்டத்தை பெறுவதற்கு உறுத்துறையாடுகிறார். அந்த இளமானி பட்டங்கள் என்பது உதாரணமாக உங்களுக்கு தெரியும், கல்விப்புலத்தில் பல துறைகள் இருக்கின்றது. அதாவது கலைப்பிரிவு, விஞ்ஞான பிரிவு, வர்த்தக பிரிவு, பொறியியல் பிரிவு என்று இருக்கிறது. இதை பொறுத்து அதாவது ஸ்ட்ரீம் என்று சொல்லி தற்பொழுது ஸ்ட்ரீம் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் என்று இருக்கிறது. அப்போ இந்த துறைகளை பொறுத்து இந்த இளமானி பட்டங்களும் வேலை பெறும். அதை நாங்கள் சுருக்கமாக கொடுப்பது என்று சொன்னால் விஞ்ஞானத்தில் பட்டம் பெறும் ஒருவர் பிஎஸ்சி என்று கோருவார்கள் சுருக்கமாக. அதாவது இளங்கலைமானி, விஞ்ஞானத்தில் இளங்கலைமானி, ஆர்ட்ஸில் பிஏ என்று நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் இதுக்குரிய நேர காலங்கள் அதாவது இதுக்குரிய காலங்களாக 3 வருடம் அல்லது 4 வருடங்கள் தேவைப்படுகிறது. இதுக்கு கல்வி நிறைய புரிவதற்கு ஒரு சட்டத்தின் பொழுது அந்த வரையறை பொழுது 4 வருடங்கள். இப்பொழுது செமஸ்டர் சிஸ்டம் அது அந்த பல்கலைக்கழகம் இத்தனை கிரெடிட் யூனிட்களை அவர்கள் பூர்த்தி செய்தால் அதாவது 4 வருட இளமானி பட்டத்துக்கு உறுத்துகிறாங்க. அதுவும் இப்பொழுது ஆங்கிலத்தில் சொல்வதால் 4 வருடங்கள் ஒனர்ஸ் என்று அதாவது 4 வருட பூர்த்தி செய்வதுதான் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இளங்காணியில் 3 வருடங்களும் இருக்கின்றது. ஆகவே பிஏ ஆனர்ஸ் தான், அதாவது பிஎஸ்சி ஆனர்ஸ் அல்லது பிஏ 4 வருட கற்கிறது இப்பொழுது அத்தியாவசியம் ஒன்றாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இவர் அடுத்த பட்சமாக அடுத்த உயர்நிலை கல்வித்தாமை என்பது முதுமானி, தமிழில் முதுமானி, ஆங்கிலத்தில் நாங்கள் அதை மாஸ்டர்ஸ் அல்லது எம்பில் என்று சொல்வோம். முதுமானி பட்ட நிறைய பெற வேண்டும். இந்த முதுமானி பட்டங்கள் அதாவது இளமானி பட்டம் 3 வருடம் இளமானி பெற்றவரும் 4 வருடமும் செய்ய முடியும். ஆனால் இந்த முதுமானி பட்டம் வரையறை என்று அதுக்கு 3 விதமான முதுமானி பட்டங்கள் ஒன்று 1 வருடம் முதல் அப்படி எம்எஸ்சி அல்லது எம்இ என்பது அது மொட்டு முழுதாக பாடத்திட்டங்கள் அதாவது இப்போ லெக்சர்ஸை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது லெக்சர்ஸையும் ஆராய்ச்சியையும் அடிப்படையை காட்டதான ஒரு முதுமானி பட்டம் எம்ஏ அல்லது எம்எஸ்சி என்பது. இன்னொன்று எம்பில் என்று சொன்னால் 2 வருடங்கள் ஆராய்ச்சியை கொன்ற எம்பில் என்பது. இது விஞ்ஞானத்துக்கும் பொருந்தும் கலைத்துறைக்கும் பொருந்தும். அது 2வது உயர்கல்வி தமையாக இந்த முதுமானி பட்டம் அதாவது எம்ஏ அல்லது எம்எஸ்சி எம்பில் என்று சொல்வோம். இதற்கு அடுத்த அதி உச்ச பட்டம் தான் இதை பெற்ற ஒருவர் அதற்கு மேலாக பெறும் அதி உச்ச பட்டம் தான் இந்த கலாநிதி பட்டம் என்பது தற்பொழுது பேசும் பொருளாக இருக்கு. இந்த கலாநிதி பட்டம் இந்த கலாநிதி பட்டம் என்பது பலவிதமான கற்கை நெறிகளுக்கும் உரித்தாக இருக்கிறது. அதே வேளையில் உலகத்தில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களும் இதை வழங்குகின்றது. ஆனால் அதுக்கு ஒரு பொறிமுறை வரை இருக்கிறது. அதாவது இளபாணியை பட்டம் பெற்ற ஒருவர் கூட நேரடியாக கலாநிதி பட்டத்தை பெற முடியும்.
அதுக்குரிய வருட காலங்கள் இது வேறுபடுகிறது. அதாவது சில நாடுகளில் 3 வருடங்களாகவும் சில நாடுகளில் 5 வருடங்களாகவும் இருக்கிறது. உதாரணமாக ஐரோப்பிய நாடுகளில் UK போன்ற நாடுகளில் 3 வருடங்களாகவும் அமெரிக்கா போன்ற நாடுகள் 5 வருடம், இலங்கையில் 3 தொடக்கம் 5 வருடங்கள். அது வேறுபடலாம். அதாவது செய்வதை பொறுத்தது அந்த கலாநிதி பட்டத்தை தொடர்வதின் இதை பொறுத்தது. ஆனால் இது எப்படி எந்த விதமான பொறுமுறைக்கு உள்ளாப்படுது என்றால், அதாவது ஒரு இளமானி பட்டம் பெற்றவர் கலாநிதி பட்டம் பெறுவதற்கோ, அதாவது கலாநிதி பட்டத்தை நேரடியாக ஒரு முதுமானி பட்டம் பெற்றவரோ அல்லாட்டி எம்பில் பட்டம் பெற்றவரோ இந்த கலாநிதி பட்டத்தை செய்ய முடியும். ஆனால் அந்த கலாநிதி பட்டம் பெறுவது என்பது ஒருவரினுடைய அதியுச்ச உயர் தலைமையாகவும் வாழ்நாள் முழுக இது தொழிற்படுவதால் அது மிகவும் ஒரு கடினமான பட்டமாக இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், இந்த 3 வருடமும் அவர் முதலாவது விண்ணப்பிக்க வேண்டும், அவர் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். 3 வருடமும் தொடர்ந்து ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். சில பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சியுடன் சேர்ந்து கற்கை நெறிகளையும் படிப்பிக்கப்படும். இருந்தாலும் இந்த ஆராய்ச்சியே முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த ஆராய்ச்சி என்பது ஒரு ஆராய்ச்சியாக பொதுவாக அந்த பீடங்களை பொறுத்தது. அதாவது கலைத்துறையை பொறுத்தால் சில விதமான ஆராய்ச்சிகள், சில சேவைகள், கருத்து கணிப்புகள் அப்படியாச்சியும். விஞ்ஞானத்தை பிரிவை பொறுத்த மட்டும் முற்று முழுதாக ஆராய்ச்சி சார்ந்ததாக இருக்கும். அங்கேயும் சேவை செய்ய முடியும். இருந்தாலும் இறுதியாக அவர்கள் ஒரு விதமான ஆராய்ச்சி கட்டுரையை சரித்து அது அடிக்கடி நடக்கும் பரீட்சைகளூடாகவும் இறுதியாக அவர் ஆராய்ச்சியை சமைக்கும் பொழுது ஒரு 3 பேர் கொண்ட அந்த துறைசார் வில்லுநரால் அந்த ஆராய்ச்சி கட்டுரை மதிப்பிடப்படும். இதே வேளையில் அவர் அந்த 3 வருடங்களும் அந்த கலாநிதி பட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய தகுதியின் அடிப்படையிலும் அவருக்கு இருக்கும் அந்த பணத்தின் அடிப்படையிலும் ஒரு துறைசார் வல்லுநர் அவருடைய மேற்பார்வையாளர், நாங்கள் சூப்பர்வைசராக என்று சொல்வோம், அவர் அநேகமாக ஒரு கலாநிதி பட்டம் கொண்டவரால் பேராசிரியராக இருப்பார்கள். அவர்களுடைய மேற்பார்வையினால் அந்த கலாநிதி பட்டை நெறிகள் அவர் செய்ய வேண்டும். அவருடைய அறிவியல் திறமை செய்து இறுதியாக அவர் கொடுக்க முடியாது. அவர் அதையெல்லாம் முடித்து ஒரு 3 பேர் கொண்ட துறைசார் நிபுணர்களால் அது கலந்துரையாடப்பட்டு அதிலும் அது சரிவராத பட்சத்தில் அது ஏற்கப்படலாம், அல்லது இது உங்களுடைய கலாநிதி பட்டத்துக்கு என்று அது நிராகரிக்கப்படலாம், அல்லது சிறு திருத்தங்களை ஏற்றப்பட்டு மீண்டும் அந்த ஆராய்ச்சி கட்டுரையை தயாரித்து இறுதியாக அந்த கட்டுரை, அதாவது கட்டுரை சில சொல்வது எத்தனை பக்கங்கள், எத்தனை மிகவும் ஒரு வரையறை இருக்கிறது. அதாவது அதிகமாக 10,000 சொற்கள் 100,000 சொற்கள் என்று வரையறைக்குள்ளாக அதிமுக்கியமாக அதனுடைய தரம், அது முக்கியம். அந்த தரங்களை நிர்ணயிப்பது அந்த 3 பேர் கொண்ட துறைசார் நிபுணர்கள் இவர் அதை அந்த பிரசன்ட் பண்ண வேண்டும், அந்த கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டும். இவர்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த தான் செய்த ஆராய்ச்சியை பற்றி பிரசன்ட் செய்து அவருடைய அந்த 3 அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளும் அந்த 3 துறைசார் நிபுணர்கள் சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஒட்டு போகும் விடயத்துடன் அந்த துறைசார் சில கேள்விகளுக்கு முதல்தான் அவருடைய கலாநிதி பட்டம், அந்த கலாநிதி கற்கை நெறி அந்த ஆராய்ச்சி ஏற்கப்பட்ட இடத்தில் மீண்டும் அவர் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற பட்சம் ஏற்பட்டால் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த ஆராய்ச்சி கட்டுரை. அல்லாட்டி நேரடி ஏற்பட்டு அந்த கட்டுரை எப்பொழுது சமர்ப்பிக்கப்படுவதோ அன்றிலிருந்துதான் அவருடைய அந்த கலாநிதி பட்டத்துக்குரிய எஃபெக்டிவ் டேட் என்று சொல்வோம், அவருக்கு உரித்துரையாகவும் அது ஒரு பட்டமளிப்பு விழாவில் அழைக்கப்பட்டு அங்கு அவர் கலாநிதி பட்டத்துக்கு உரித்துரையாகிறார். இவ்வாறு ஒரு கடினமான ஒரு துறையாக மிகவும் நீண்ட கால கற்கை நெறியை கொண்ட அல்லது ஒரு ஆராய்ச்சியை கொண்ட ஒரு துறையாக இந்த கலாநிதி பட்ட படிப்பு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்போது சிலர் மிக இலேசாக தாங்களே கலாநிதிகள் என்று இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு ஊடாக அல்லது பொது நிறுவனங்களுக்கு ஊடாக பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த கலாநிதிகளுக்கும் உண்மையிலே நீங்கள் இந்தியாவிலே பல்கலைக்கழகத்திலே விவசாயத்துறையிலே பட்டம் பெற்ற ஒரு கலாநிதியாக இருக்கின்றீர்கள். இந்த 2 கலாநிதிகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்ன? இதனால் கல்வித்துறையில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்ன என்பதை கொஞ்சம் சுருக்கமாக. அதாவது கடந்த ஒரு 5 படங்களாக உங்களுக்கு தெரியும், கல்வித்துறையில் அதாவது கூடுதலாக அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்கள் தான் இலங்கையில் இயங்கியது உலகம் முழுக்க. அதாவது ரெக்கனைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இன்று அதிகளவான பல்கலைக்கழகங்கள் வந்தபடியினால் இந்த பல்கலைக்கழகங்கள் பலவிதமான கலாநிதி பட்டங்களை ஒன்று இப்படி நான் சொன்ன விதத்தினூடாகவும் அளித்துக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் சிலர்கள் பலவித கருத்துக்களில் நேரடியாக அந்த கலாநிதி பட்டங்களை ஆரம்பத்தில் அந்த சில பல்கலைக்கழகங்களில் அதை பதிவு செய்துவிட்டு அவர்கள் அந்த பல்கலைக்கழக இலவச வழங்குவதாகவும் கேள்விப்படுகிறோம். இருந்தாலும்
இந்த கலாநிதி பட்டங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விதமான கலாநிதி பட்டமும் இருக்கிறது. அதாவது கௌரவ கலாநிதி பட்டம் என்று. கௌரவ கலாநிதி பட்டம் என்பது இப்படிப்பட்ட நான் சொன்ன அந்த முறைகளுக்குள் செல்லாமல் அந்த ஆராய்ச்சி கட்டுரை சமைப்பான ஒருவருடைய ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் சமூகத்துக்கு ஆற்றும் துறை, அதாவது கலைத்துறையா இருக்கலாம், விஞ்ஞான துறைகளா இருக்கலாம், அதனுடைய கருத்தை கொண்டு இன்னொரு ஒரு குழுமம் அதை சிபாரிசு செய்யும் பொழுது அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர்கள் ஒரு பொறிமுறையின் ஊடாக அவருடைய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அந்த பங்களிப்பை பரிசீலித்து அவருக்கு வழங்கப்படுவதால் இந்த கௌரவ கலாநிதி பட்டம் என்பது. இதை சொல்லும்போது அதுவும் ஒரு சின்ன ஒரு விதமான ஒரு பொறிமுறைகளில் சென்று அது 7 மண்டலத்தில் அது அங்கீகப்படும், இல்லாவிட்டால் அதுவும் நிராகரிக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் பட்டம் தான் இந்த கௌரவ கலாநிதி பட்டம். ஆங்கிலத்தில் கலைத்துறை என்றால் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ், டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் என்று சொல்வோம். விஞ்ஞானத்துறை என்றால் டாக்டர் ஆஃப் சயின்ஸ். ஆனால் பக்கத்தில் ஆனரிஸ் காசா என்று போட வேண்டும். அதாவது டாக்டரேட் லிட்ரேச்சர், டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்று போட்டாலும் ஆனரிஸ் காசா என்று போட்டால்தான் அவர் கௌரவ கலாநிதி பட்டம் பெற்றவர் என்று ஆங்கிலத்தில் கீழே போடுவார். மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் முன்னுக்கு டாக்டர் என்று போட்டு பக்கத்தில் PhD இன் என்று போடுவதுதான் வழமையாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எக்காரணம் கொண்டு முன்னுக்கு DR என்று போடுவது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் இல்லை. ஆனால் தற்போது நடைபெறுகின்ற இருவரும் அதே நேரத்தில் இன்னொரு குரூப்பினர் மிக இலகுவாக இந்த பட்டங்களை பெற்றுக்கொண்டு, அதாவது நான் கூறிய அந்த கலாநிதி பட்டங்களை பல்கலைக்கழக பட்டங்களையும் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்து விட்டு இதனூடாகத்தான் நாங்கள் இந்த பட்டங்களை பெற்றோம், இந்த பொறுமுறையாளர்களால்தான் பெற்றோம் என்று சொல்லி தாங்கள் PhD-யை பெற்றோம் என்று சொல்லிவிட்டு ஒரு குறுகிய காலத்திலோ என்னவோ தெரியாது. ஆனால் உண்மையாக நான் கூறியது போல 3 வருடம் 5 ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சமைப்பாகவும் சில இடங்களில் நடந்துள்ளதாக கேள்விப்படுவது உண்டு. இந்த 3 பேரும் சேர்ந்து கடைசியாக எல்லோரும் கலாநிதிகள் என்றாலும் இப்ப உங்களுக்கு தெரியும் கலாநிதிகள் என்றால் கல்லாநிதிகள் என்ற ஒரு கருத்துகளும் மக்கள் மத்தியில் அவற்றுடைய உண்மையாக அந்த 7 டிகிரி உண்மையாக கலாநிதி பட்டம் நான் முன்னர் கூறியது ஆரம்பத்தில் கூறிய அந்த கலாநிதி பட்டம் தான் ஏற்புடையதும் மிகவும் மதிப்பிமிக்கதும் ஒன்று. அதனுடைய பெருமதி உங்களுக்கு தெரியும், அதை லேசில் பெற முடியாது. அது செய்வதற்கு இப்பொழுது பல புலமை பரிசுகள் ஊடாக தான் பொதுவாக இந்த இதுகளை கொண்டு செய்ய அதுக்கு அதிகூடிய பணமும் தேவைப்படும். அதனூடாக பெற்றுக்கொள்ளும் அந்த கலாநிதிக்கு தான் அவர் முன்னுக்கு கலாநிதியும் தன்னுடைய பேரையும் சேர்ந்து விரும்பினால் பக்கத்தில் அவருடைய அந்த PhD என்று சொல்லி என்ன பல்கலைக்கழகத்தில் என்ன துறையில் சேர்ந்தால் கூட முடியும். அதே நேரத்தில் ஒரு சிக்கல் சில வேளை வர இந்த MBBS டாக்டர் அவர்களையும் டாக்டர் என்று கூடினா அவர்கள் டாக்டர் என்று மருத்துவர் என்று கூட வேண்டும். மற்றவர் 2 பேரும் பெறலாம், கலாநிதிகளையும் DR என்று முன்னுக்கு போடலாம். MBBS அதாவது மருத்துவர்களை கூட டாக்டர் என்று கூறுவார்கள். ஆனால் ஒரு வரையறை எப்படி இருக்கிறது என்றால் நோமலாக இந்த கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் அதாவது ஆராய்ச்சி செய்தது DR என்று போட்டு பக்கத்தில் PhD இன் போடுவார்கள். ஆனால் சாதாரண மருத்துவர்கள் டாக்டர் என்று போட்டு MBBS என்று போடுவார்கள். இதுதான் வித்தியாசம் இந்த கலாநிதி டாக்டர்களுக்கும் மற்ற டாக்டர்களுக்கும். ஆனால் அடிப்படையில் இந்த கலாநிதிகள் என்று தற்பொழுது அடுத்த கலாநிதிகள் தமிழில் கலாநிதிகள் என்று இந்த கௌரவ கலாநிதி பட்டம் பெற்றவர்களும் ஏனோதானாவென்று சில பலகளை கொடுத்தவர்களும் பெரும்பான்மை பெற்றதனால இந்த கலாநிதி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவ்வாறான போலியான கலாநிதிகள் அல்லது கௌரவ கலாநிதி பட்டங்களையும் அதே பல்கலைக்கழகங்கள் தானே கொடுத்து வருகின்றன. அவற்றை தடுத்து நிறுத்தி உண்மையிலே இவ்வாறான சிக்கலான ஒரு சூழ்நிலையில் மிக கடினமான இந்த துறையை கற்கின்ற அந்த கலாநிதி என்கின்ற அந்த கௌரவ பட்டங்களை கொடுப்பதை உங்களை போன்ற உண்மையான அந்த கலாநிதிகளாக இருக்கின்றவர்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து தடுத்து நிறுத்த முடியாதா? அதாவது கௌரவ கலாநிதி பட்டம் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூட்ட, அதாவது பல்கலைக்கழகம் என்று உங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்தில் ஒரு பிரதேசத்தில் சமூகம் சார்ந்த பங்களிப்பை செய்வதற்குரிய ஒரு உயர்கல்வி நிறுவனம். அந்த நிறுவனத்தின் அடிப்படை தோல்வி கல்வி, அதாவது உயர்கல்வி. அதில் இளமானி பட்டங்கள், முதுமானி பட்டங்கள், கலாநிதி பட்டங்கள் கொடுப்பது ஒரு கடமையாக இருக்கிறது. தரமிக்க பட்டங்களையும் கொடுக்க வேண்டும், பல்வேறு துறைகளுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இந்த கௌரவ கலாநிதி பட்டம் என்பது அதாவது அதுவும் ஒரு துறையாக இருக்கிறது. அது மிகவும் எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. அதுவும் அந்த கௌரவ கலாநிதி பட்டம் கொடுப்பது என்பது சும்மா சாதாரண விடயம் இல்லை. அவர்களும்
தங்களுடைய பயோடேட்டாவிலே அனுப்பி அது கௌரவ கலன் சும்மா எடுத்தது கொடுக்க முடியாது. சில பல்கலைக்கழகங்கள் எடுத்ததுக்கெல்லாம் கொடுப்பது. ஆனால் அதிலும் ஒரு வரையறைகள் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கொடுத்தது தான் அது படிக்கிறதுக்கு இப்பொழுது அது பேசும் பொருளாக இருக்கிறது. அதே வேளையில் சில பல்கலைக்கழகங்கள் சாதாரணமாக இந்த PhD, அதாவது இந்த வளமையாக கொடுக்கும் அந்த கரவ கலாதி மட்டங்களையும் கன பல்கலைக்கழகங்கள், அதாவது UGC பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகங்களும் சில வெளிநாட்டு பல்கலைகளை இணைந்து விட்டு தாங்களும் அந்த கலாநிதி பட்டத்தை அளிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இவர்கள் மிக இலகுவாக, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கை பல்கலைக்கழகம் பல்கலை மாநிலங்கள் ஆணைக்குழுக்களில் இருக்கும் வசதிகள் இருக்கிறது. சாதாரணமாக கலாநிதி பட்டமோ முதுமானி பட்டம் பெறுவதற்கு வசதிகள் இருக்கிறது. ஒரு பீடம் இருக்கிறது, அதாவது பட்ட பின்படிப்பு பீடம் இருக்கிறது. அங்கு விண்ணப்பை செய்து அது ஒரு தகுதி வாரியான அவர்கள் தகுதி இருந்து அவர்களுடைய அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை இன்னத்தில் ஆராய்ச்சி ஒரு பொறுமுறை ஊடாக செலக்ட் பண்ணுவதற்கு வசதி இருக்கிறது. நிதி வசதிகளும் இருக்கின்றன. நிதி புலமை பரிசை பெற்று செய்ய முடியும். ஆனால் அதுக்கு ஒரு கூடிய காலம் தேவைப்படும். குறைந்தபட்ச முதுமானி என்றால் 2 வருடங்கள் 5 வருடங்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த கடினம் காரணமாக ஒரு சிலர் இந்த ஏனைய அந்த அங்கீகரிக்கப்படலை மாறி ஒரு நாட்களிலோ அல்லது ஒரு கிழமையோ 5 மாதங்களிலோ இவரை பெற்றுக்கொள்வதுதான் இந்த அடிப்படை பிரச்சனை இருக்கு. ஆனால் இதை எல்லாம் பொறிமுறைகள் கொண்டு வருவதற்கு மக்கள் சார்ந்ததாக இதுக்கு ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்படும். தற்பொழுது அந்த பொறிமுறை இல்லை. அதனால் தான் இங்கு பல கலாநிதிகள் மறைந்துள்ள பொழுது சாதாரணமான விடயம், உங்களுக்கு தெரிந்த விடயம், ஒரு மேடையில் இருக்கும் பொழுது எல்லோரும் டாக்டர் கலாநிதிகள் என்று வாங்கி அங்கு அமரும் பொழுது அந்த கொள்ளும்பொழுது எதை எப்படி மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது. அது உண்மைதான். அதே நேரம் சில இதுகளை போடுவோம், அவரும் தான் முன்னுக்கு கலாநிதி என்று பாவிக்கிறார், ஆங்கிலத்தில் டாக்டர் என்று போகிறார். ஆகவே நான் கொண்டு அந்த பொறிமுறைகள் இருக்கும் பட்டில் இதுகளை தடை என்று ஒன்று கொண்டு வரும் பட்சத்தில் ஒரு பொறிமுறையை உருவாக்கி கொள்பொழுது உண்மையாக அங்கீகரிக்கப்பட்ட அதிவியர் கலாநிதி பட்டங்கள் மாத்திரம்தான் உண்மையாக கலாநிதிகள் என்று அழைக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் நான் சொல்ல பொறிமுறை ஊடாகத்தான் அவர்கள் அந்த தங்களுக்கு பேர் கொண்ட இந்த குழப்பம் தீர்வதற்கு ஒரு இதாக இருக்கும். நன்றி டாக்டர். எங்களுடைய வார்வளம் யூடியூப் சேனல் உறவுகளுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தெளிவை தந்தமைக்காக நன்றி, மிக்க நன்றி. சரியா விளங்கிட்டா?